ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். நிலா ஆசைப்பட்டான்றதுக்காக சோழன் போயிட்டு ஒரு பலகாரம் சுடுற ஒரு அக்காவை கூட்டிகிட்டு வந்து நைட் டைமில் பலகாரம் சுட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்காக சோழன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அதுக்கடுத்து சோழனும் பாண்டியனும் வாரத்துக்கு நிலா அன்னிக்காக தான் இதெல்லாம் சோழன் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டைமில் நிலாவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருந்திருந்தா நான் எவ்வளோ ஹாப்பியாகவும் ஜேன்னு இருந்திருக்கும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணுது சோழன் நமக்காக எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பலகாரெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு போய் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்காக சாமி கும்பிட போகிறாங்க. அந்த டைமில் பல்லவன் போயிட்டு புது ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. இருடா சாமி கும்பிட்டு தான் நிலா தான் எடுத்து தருவாங்களாம், அப்போ தான் எல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்து தராங்க. எல்லாருமே நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சோழன் நிலாவை மொதல் டைம் திரும்பியும் சாரியில் பார்க்குறாங்க. அந்த சாரியில் பார்த்ததுமே சோழன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருடா வலியுது கொஞ்சம் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க வந்துட்டு. அதுக்கடுத்து நிலா கிட்டே சொல்கிறாங்க, உங்ககிட்ட இந்த கலரில் சாரியே இல்லைங்க, அதனால தான் தேடி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், என்கிட்ட இந்த கலரில் சாரியே இல்லை, ரொம்பவே தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நிலா சொல்கிறாங்க, நாம் வேணால் எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ கண்டிப்பாங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நடேசனை போயிட்டு நிலா எழுப்பியிருப்பாங்க. எழுப்பி போயிட்டு குளிக்க சொல்லுவாங்க. நடேசன் சொல்கிறாங்க, என்னம்மா பிரச்சனை உனக்கு, எப்போ பாரு ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபாவளி அதுமா கூட குளிக்காமல் இருப்பீங்களா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாவும் நடேசனுக்காக புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து நடேசனும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நடேசனை சேரில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாருமே ஃபேமிலியாக. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க சொல்லி நிலா சொல்கிறாங்க. அப்போ வந்து நடேசனால் ஒழுங்காகவே ஃபோட்டோ எடுக்க முடியல. ஏன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அதனால ஃபோட்டோவே ஒழுங்காக வராது. நிலாவுமே கோவப்படுறாங்க, என்னங்க ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல்லவன் உடனே சொல்கிறாங்க, நாம் டைமர் செட் பண்ணி அண்ணி நம்ம அங்கே வச்சிடலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே டைமர் செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நிலாவும் எல்லார் கூடயும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் சோழன் கூட மட்டும் நின்று ஃபோட்டோ எடுக்கல. அதனால் சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி வேறு வழி இல்லாமல் வாய் விட்டே கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கேட்குறாங்க. நிலா நம்ம வேணால் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நம்ம 2 பேர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலாவும் ஒத்துக்கிறாங்க. உடனே என்ன உண்மையாவா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஓடி போய் நிலா பக்கம் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் விருந்துக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சந்தோஷமாகவே இருந்ததில்ல நீ, இதுதான் மொதல் டைம் இவ்வளோ ஹாப்பியாக இந்த தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா எதுக்காகவும் கவலைப்படாத, இந்த மாதிரி எல்லா வருஷமும் தீபாவளி இப்படி தான் இருக்க போது, நீ ஹாப்பியாக தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படியே எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு சோழன் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. தல தீபாவளி வித் மை ஒய்ஃப்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. நிலா அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.